சதன் திருமலைக்குமார் டாக்டர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு மொழிகளை கொண்ட ஒரு நாடு, பல்வேறு இனங்களையும் கொண்ட ஒரு நாடு. ஒரு குறிப்பிட்ட இனத்தை அழிப்பதற்காக மத்தியில் இருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு முயல்வது அப்பட்டமாக தெரிகிறது. அதிகால வேளையில் எல்லோரும் தூக்க கலக்கத்தில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு சட்டத்தை, அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி இதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். வக்ஃபு என்பது முஸ்லிம் மன்னர்களாலும் அதிலுள்ள செல்வந்தர்களாலும் உருவாக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் சொத்துக்களை கொடுத்து எல்லா மதத்தை சார்ந்த ஏழை மக்களும் பயன்படும் வகையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அதை பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ அதிகாலையில அந்த சட்டத்தை நிறைவேற்றினதை பற்றி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அறிவிப்புக்கு ரிலேட்டடா குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி இருக்கின்ற நிலம் ஒரு முஸ்லிம் செல்வந்தரால் தானமாக வழங்கப்பட்ட இடம். கிட்டத்தட்ட 250 ஏக்கர் நிலம். அந்த கல்லூரியில் நான் படித்ததினால் சொல்கின்றேன். அப்படி செல்வந்தர்களால் உருவாக்கப்பட்ட அந்த வக்ஃபை அழிப்பதன் மூலம் அந்த இனத்தை அழித்து விடலாம், அந்த மதத்தை அழித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டுகொண்டு மத்தியில் இருக்கின்ற ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சி நினைத்து கொண்டிருக்கின்றது. அது ஒருபோதும் நடக்காது. ஆகவே சிறுபான்மை மக்கள் மீது பேரன்பு கொண்ட, அவர்கள் மீது அவர்களுக்கு பாதுகாப்பு என்றும் கொடுக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இப்போது கொடுத்திருக்கின்ற இந்த உறுதியை, அறிவிப்பை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெற்றி பெறும் என்று தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த உணர்வாக இந்த 110 விதியின் கீழ் இந்த கண்டனத்தை வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்திற்கு கண்டன குரல் எழுப்பியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் ஆதரவுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டு இந்திய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிறு பிரிவினரை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை, இன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி, அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசு, குறிப்பாக மோடி அரசு ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய விடுதலைக்கும் சரி, இந்தியாவினுடைய விடுதலைக்கு பின்னால் இந்தியாவை நிர்மாணித்த, கட்டமைத்த, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான அனைத்து அடிப்படை வசதிகளுக்கும், அடிப்படை தேவைகளிலும், அடிப்படை வளர்ச்சியிலும் இந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய உழைப்பு, இஸ்லாமிய பெருமக்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு மகத்தானது என்பதனை உலகம் நன்கறியும், இந்தியா நன்கறியும். ஆனாலும் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் பின்பற்றுகிற நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு என்பது இந்தியாவிற்கே ஒரு அழகிய தோற்றத்தை உருவாக்கக்கூடியது. அப்படி இந்தியாவினுடைய அழகிய முகத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த சட்டத்தின் மூலமாக சிதைத்திருக்கிறது. இதைத்தான் நம்முடைய தமிழ்நாடு அதை உள்வாங்கி இப்படி சிதைக்கிற இந்த கோர முகத்தை கொண்டிருக்கிற மோடி அரசை இன்றைக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றுவதற்காக, அந்த ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தடுக்கிற ஒரு மிகப்பெரிய தீர்மானமாகத்தான் இந்த கண்டனத்தை நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கிறது. எனவே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் மகத்தான ஆதரவினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.